ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த 0லேருந்து 2 lakhs அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. நீ என்ன ஒரு 2 lakhsக்கு வந்து வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஆக்சுவலாக மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனி ஆள் இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு ஒன்று எடிட் பண்ணுறதுக்கு, ப்ரமோட் பண்ணுறதுக்கு, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, அப்புறமா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. பட் என் சேனலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, அதுக்கு தம்ப்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது, டேக் போடுறது, அதை அட்வர்டைஸ் பண்ணுறது, அது எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுறது எல்லாமே நான் ஒரு ஆள் தான். ஆக்சுவலாக இது ஒன் உமன் ஆர்மி மாதிரி. அதனால இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதை வந்து 2019 நவம்பர் மந்த்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாரும் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க, எனக்கும் போடணும், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தரீங்களான்னு சொல்லி கேட்டேன். என் ஹஸ்பண்ட் ஈவினிங்கே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நீ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் கிடையாது. அதாவது ஒரு சர்டைன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கம்யூனிட்டி போஸ்ட்டும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருந்தது. அப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வியூ போனால் கூட அது வந்து ஒரு உலக அதிசயம் மாதிரி எங்களுக்கு. அப்போலாம் அந்த வியூஸ் போக வைக்க நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு எல்லாரையும் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் மோனிகா, வர்ஷா, இவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என் வீடியோ ஓட விட்டவங்க. வர்ஷா வந்து எப்போ நான் ஸ்டேட்டஸில் போடு அப்படின்னாலும் அவள் போட்டுருவா. அண்ட் என்னோட ஃபேமிலி சர்க்கிளில் யாரோட நேமாவது விட்டுட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கேங்கு, ஒரு பெரிய குரூப்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எப்போவுமே என்ன விஷயம்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. அண்டு என் கூட ஒர்க் பண்ண என்னோட கோவர்க்கர்ஸ். அப்போது அவங்க மொபைலெல்லாம் வாங்கி வீடியோ ஓட விட்டுருக்கேன். நிறைய டைம் அவங்களோட டேட்டா யூஸ் பண்ணியே ஓட விட்டுருக்கேன். ஒரு சில டைம் தான் நான் என்னோட மொபைல் டேட்டா ஆன் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வீடியோ ஓட விடுறதுல. ஏன்னா அப்போ அது ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து ஈஸியாக ஷார்ட்ஸ் வந்துருச்சு. ஷார்ட்ஸ் கூட வந்து சாங்ஸ் வச்ச மாதிரி போட்டுக்கலாம். அந்த சாங்ஸ் ஆல்ரெடி ட்ரெண்டான சாங்ஸ் அப்படின்னா அது பாட்டுக்கு போகும். இப்போ நான் என்னோட விளாக் சேனல்லே அதில் ஈஸியாக எனக்கு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதே 600 சப்ஸ்கிரைபர்ஸை நான் தமிழ் மலையாளத்தில் வர வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஈஸியான டாஸ்க் பண்ணல. ஒரு 10 வியூஸ் போச்சுன்னா ஐயோ அது பெரிய விஷயம். இப்படி இருந்த ஒரு நேரத்தில் தான் கடவுளாக பார்த்து எங்களுக்கு அனுப்பி வச்ச மாதிரி இந்த கோவிட் வந்தது. இந்த கோவிட் அது உங்களுக்கு கடவுளாக அனுப்பி வச்சதான் நீங்கள் நினைக்கலாம். அந்த கோவிட் சீசனில் தான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு வீடியோ, அந்த அன்னை மொழின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டில் போட்ட ஒரு வீடியோ தான் வந்து எங்கள் சேனல்லே இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் காமிச்சுது. அது போன வியூஸ் தான், அதில் வர கமெண்ட்ஸு, அந்த வியூ தான், அந்த இதெல்லாம் தான் எங்கள் சேனலே மானிட்டைஸ் பண்ண வச்சதே. அந்த ஒரு வீடியோ மட்டும்தான். அதே போல் அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்கூல்லாம் வந்து நம்மளோட வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது அவ்வளோதான், அப்படியே நான் வானத்தில் பறக்கிற மாதிரி இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் போச்சு. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்க வரைக்கும் நல்லா போச்சு. யூடியூப்லேயுமே அந்த ஏர்னிங்லாம் வந்து நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கிலலாம் ஒன்றும் ஏர்ன் பண்ணல. எனக்கு 3 months ஒன்ஸ் தான் எனக்கு காசே வரும் யூடியூப்லேருந்து. ஸ்டார்டிங்கில் நான் ஏர்ன் பண்ணேன் தான், மந்த்லி ஏர்ன் பண்ணேன். அப்போ கூட எனக்கு கரெக்டாக அந்த $150 அதுக்கு மேலெலாம் போகாது. இப்போ 3 months ஆகுது. இப்போ இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனவுடனே நம்ம சேனல் அப்படியே டல் ஆயிடுச்சு. ஒரு 10 வியூ திருப்பியும் அந்த பழைய ஸ்டேஜ். ஒரு 2 நாளில் ஒரு 10 வியூ போனாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. அந்த அளவுக்குலாம் அந்த டைம்லாம் நான் வேணாம் விட்டுலாம் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். கஷ்டப்பட தேவையில்லை அப்போ எனக்கு என் குட்டி பையனும் ரொம்ப குழந்தை, அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்ட்டு. பட் ஓகே, இருந்தாலும் கடவுளாக கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்காது. வீட்டில் இருந்துகிட்டே வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். லைஃப் லாங் இதில் ஏர்ன் பண்ணலாம். லைஃப் லாங் இதில் நமக்கு ஒரு காசு வருது. டெய்லி இல்லைனாலும் மாதம் இல்லைனாலும் 2 மாதத்துக்கு ஒருக்காவது காசு வருது. அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டும் நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்குல்ல. இப்போ நான் டீச்சர்,
என்னோட கெரியர் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த ஸ்டாப் ஆனது ஒரு ஃபீல் எனக்கு இல்லை. எனக்கு வந்து புக்ஸ் பற்றி தெரியலையே, 4 வருஷம் நம்ம விட்டுட்டோமேன்ட்டு இல்லை. இப்போ வரைக்கும் என்னால் போய் ஒரு கிளாஸ் எடுங்கன்னாலும் எடுக்கிற அளவுக்கு எனக்கு இந்த யூடியூப் வந்து என்னை வாழ வச்சிருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை வாழ வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்றதும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு வீடியோ போட்டு இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி போய் அட்டன் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ், அது எல்லாமே நம்ம படிக்க தான் வரும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ யூடியூப் அப்படின்றது என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட், என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் அப்படின்ட்டே சொல்லலாம். இப்போ 2 lakhs வந்திருக்கு. இந்த 2 lakhs அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. சீக்கிரமாக 5 lakhs வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு 3 இயர்ஸில். ஓகே, இப்போ இதை தேங்க்யூ சொல்ல தான் வந்தேன். நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில், அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க, குணா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? குணா அப்படின்ற ஒருத்தவங்க 10th படிக்கும் போதுலேருந்து நம்ம சேனல் பார்க்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக அவங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது வரைக்கும் நம்ம சேனல், அண்டு சக்தி, இவங்க 2 பேர், அப்புறம் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அதுக்கப்புறமா இது போல் நிறைய பேர், ஒரு சில, அப்புறம் குரலரசன், இவங்க பேரை பர்டிகுலராக நான் ஞாபகம் வச்சு, இப்போ ரீசெண்டாக ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, இவங்க நேமெல்லாம் நான் பர்டிகுலராக ஞாபகம் வச்சு சொல்கிறேன்னா, இந்த கமெண்ட் செக்ஷனில் நான் இத்தனை வருஷமாக அவங்கள பார்த்துட்ருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் அதாவது பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர், கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து என்ன 2019லேருந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இதே போல் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் மேன்மேலும் வளர என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இந்த சேனல், இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியணும், தெரிகிற அளவுக்கு நம்ம வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். நம்ம போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.